நேஷன் ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு அவரோட மனைவி ஆட்கொணர்வு மனு ஒன்று போட்டிருந்தாங்க. தற்போது அது 2 நீதிபதிகள் அமர்வில் அதோடைய தீர்ப்பு வெளிவந்திருக்கு. இப்போ 2 தரப்புலையும் என்ன வாதத்தை வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவரை கைது செஞ்சது சட்டவிரோதமான ஒரு விஷயம் அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாம தான் அமலாக்கத்துறை அவரை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் கைது செய்யப்பட்ட விஷயம் அவரோட மனைவிக்கு சொல்லப்படலை அப்படின்னும், உரிய காரணம் இல்லாம தான் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை வச்சிருக்காங்க. அதே மாதிரி அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் அவங்க தரப்புல என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சட்டவிரோதமாக அவரை கைது செய்யலை, நாங்கள் ஆதாரத்தோடு தான் அவரை கைது செஞ்சுருக்கோம் அப்படின்னும், நாங்கள் கைது செஞ்ச விஷயத்தை அந்த தகவலை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் நள்ளிரவில் செந்தில் பாலாஜியை கைது செய்யும் போது அவரோட சகோதரர் குமார் அவருக்கு தொலைபேசி மூலமா விஷயத்தை தெரிவிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீதிமன்ற காவலில் இருக்க ஒருவர் மேல ஆட்கொணர்வு மனு போடுறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இந்நிலையில செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற காவலில் இருக்காரு. அவர் மருத்துவமனையில் இருக்கிறதுனால அமலாக்கத்துறையால் அவரை நேரடியாக போய் விசாரிக்க முடியல. ஸோ இந்த நாட்களை அவரோட சிறை நாட்களாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை கேட்டிருக்காங்க. இந்த வழக்குக்கான தீர்ப்பில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட கைது சட்டவிரோதமானது அப்படின்னும், இன்னொரு நீதிபதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான ஆட்கொணர்வு வழக்கில் 2 நீதிபதிகளும் என்ன மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ கிளியராக பார்க்க. நீதிபதி நிஷா பானு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கை சட்டவிரோதம், நீதிமன்ற காவலில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும், காவலில் எடுக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்க. இன்னொரு நீதிபதியான பரத சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி குணமடைந்த பின் அமலாக்கத்துறை கஸ்டடியில் விசாரிக்கலாம், சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதற்காகவே அவரை விடுவிக்க உத்தரவிட முடியாது. செந்தில் பாலாஜி மேலும் 10 நாட்கள் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம், உடல்நிலை சீரான பின் சிறைத்துறை மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெறலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி 1 நிமிடம் கூட கஸ்டடியில் இல்லை, சிகிச்சையில் இருக்கும் நாட்கள் நீதிமன்ற காவலில் இருக்கும் நாட்களாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த நீதிபதி சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நீதிபதிகளும் 2 தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போது 3ஆவதாக ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணுவாங்க. அந்த நீதிபதியோட தீர்ப்பு இந்த 2 நீதிபதிகளில் யாரோட ஒத்து போகுது அப்படின்னு, அதாவது எந்த சைட் மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் இதில் ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது.